முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் கலந்து கொள்ளாதது ஏன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டிய காலம் வரும் என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்பதை முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். முதலமைச்சர், நான் கேட்கிறேன், இதே போல ஒரு மாநாடு, சிறுபான்மை இன சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு தமிழகத்தில் எங்காவது இதே மாதிரி மாநில மாநாடு நடந்தால் அங்கே முதலமைச்சர் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா? ஆக இது பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம். தமிழகத்தில் இவர்கள் பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள், பெரியாரின் கொள்கையையும் வழிபற்ற கூடிய காலம் வெகு விரைவில் வரும். அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டி வரும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. மத அடிப்படையிலான விழாக்களை அரசு நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கே பாலகிருஷ்ணன், மதத்திலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் என்பதே மதசார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படை என கூறியுள்ளார். எந்தவொரு மதத்தையும் பரப்புவது, பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பழனியில் நடந்து வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மக்கள் குடும்பமாக வந்து கலந்து கொண்டு வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டு கண்காட்சியில் முருகன் சிலைகள், முருகனின் வரலாறு பற்றிய புகைப்படங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை காண பக்தர்களும் பொதுமக்களும் குடும்பமாக மாநாட்டுக்கு வருகை தந்தனர். பக்தர்களின் அலை வெள்ளத்தில் பழனியே நிரம்பி வழிந்தது. இதனிடையே இக்கண்காட்சி வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள வரதமா நதி அணை முழுவதுமாக நிரம்பியுள்ளது. தொடர் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனிடையே அணையின் முழு கொள்ளளவை நீர் எட்டிய நிலையில் அணை நிரம்பி நீர் வெளியேறியது. கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்த அதன் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே தாயை இழந்த கன்றுக்குட்டிக்கு நாய் ஒன்று பால் ஊட்டிய காட்சி நெஞ்சை நெகிழ வைத்துள்ளது. கவுடிப்பட்டியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் வீட்டில் கடந்த வாரம் பசு ஒன்று கன்று இழந்தது. அடுத்த நாளே தாய் பசு உயிரிழந்தது. இதனால் மாட்டின் உரிமையாளர் பால் புட்டி மூலம் பால் கொடுத்து வந்துள்ளார். இதனிடையே அதே வீட்டில் கடந்த 2 நாட்களாக குட்டி போட்ட நாய் ஒன்று சுற்றித் திரிந்து வருகிறது. தாயை இழந்த கன்றுக்குட்டிக்கு தாயுள்ளத்துடன் அந்த நாய் பால் கொடுத்தது. பசுவிடம் பால் அருந்துவதைப் போல நாயிடம் கன்றுக்குட்டி பால் குடித்த காட்சி அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரியில் 2வது நாளாக நடைபெற்ற காத்தாடி திருவிழாவை ஏராளமான வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் காத்தாடி திருவிழா வெள்ளிக்கிழமை தொடங்கியது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் மீன் வகைகள், பாம்பு, கரடி, மிக்கி மவுஸ், ஆக்டோபஸ் என 100க்கும் மேற்பட்ட உருவங்களில் காத்தாடிகளை பறக்கவிட்டுள்ளனர். இவற்றை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதுதான் என்னன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொம்மை, கார்ட்டூன்ஸ், டாம் அண்ட் ஜெரி, அதே மாதிரி கிறிஸ்துமஸ் பொம்மை, அது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நல்லா என்ஜாய் பண்றாங்க. இதுதான் பாண்டியில இது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுவும் இல்லாம சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கிராமப்புற கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மயிலாட்டம், காளையாட்டம், காவடியாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட நடனங்கள் நடைபெற்றன. இதனை ஏராளமானவர்கள் கண்டுகளித்தனர்.
வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் செல்பவர்களின் உடைமைகளில் விபத்தை தவிர்க்கும் வகையில் மிளிரும் ஸ்டிக்கர்களை போக்குவரத்து காவலர்கள் ஒட்டியுள்ளனர். வேளாங்கண்ணி மாதா பேராலய ஆண்டு விழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்கின்றனர். சென்னையிலிருந்து புறப்படும் ஆயிரக்கணக்கானோர் கடலூர் வழியாக சென்ற வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இரவு நேரங்களில் நடந்து செல்பவர்களை வாகன ஓட்டிகள் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களது உடைமைகளில் மிளிரக்கூடிய ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்பும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பக்காப்பட்டியில் நடைபெற்ற இருதுமாலை தாண்டும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 16 மந்தையை சேர்ந்த கிராமங்களில் இருந்து நாயக்கர் சமூகத்தினர் வேன் மற்றும் லாரிகளில் வீட்டில் வளர்த்து வரும் சாமி மாடுகளை மகா மாரியம்மன் கோயில் திடலுக்கு அழைத்து வந்தனர். பின்னர் கோயில் முன் மேளதாளங்கள் முழங்க சந்தனம் கொடுத்து விழா குழுவினர் அவர்களை வரவேற்றனர். பின்னர் இருதுமாடு மாலை தாண்டு விழா நடைபெற்றது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எல்லையிலிருந்து இருது மாடுகளை இளைஞர்கள் விரட்டி வந்தனர். முதலில் வந்த இருதுக்கு எலுமிச்சை பழம் மற்றும் சந்தனம் வழங்கப்பட்டது. மாவட்டம் கம்பத்தில் குடியிருப்பு பகுதிக்கு வந்த சிறுத்தையை பிடிக்காததால் வனத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கம்பம் நகராட்சியில் கோம்பை சாலைக்கு அருகே உலவிய சிறுத்தையை தேடும் பணியின் போது புதரில் மறைந்திருந்த சிறுத்தை தாக்கியதில் வனத்துறை ஊழியர் ரகுராம் பாண்டியன் காயமடைந்தார். இதையடுத்து மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் இரவு வரை சிறுத்தையை பிடிக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் வனத்துறை மற்றும் காவல்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதை பிடிக்கிறது மூவ் பண்ணலாம். அவங்க அதை வெளியில பத்தி விட்டு மூவ் பண்ணிக்கிறாங்க. இதை பத்தி விட்டாங்கன்னா நாளைக்கு என்ன செய்ய, மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வரும். அது என்ன செய்ய, நாளைக்கு கோழி கிடைக்கணும்னா மனுஷனை கிடைக்கும். நீ வீட்டை விட்டு வெளியே வர்றான்னு சொன்னீங்க, நான் வேலைக்கு நான் போகல, வீட்டை விட்டு போகல, என் பொழப்புக்கு என்ன ஆதாரம், என்ன மாதிரி இருக்க சுற்றி மக்களுக்கு என்ன ஆதாரம், எங்க உயிருக்கு என்ன ஆதாரம்? இது தொடர்பாக விளக்கமளித்த தேனி மாவட்ட வன அலுவலர் சமர்த்தா, அருகில் ஓடை இருப்பதால் அதன் வழியாக சிறுத்தை வனத்திற்குள் இடம்பெயர்ந்திருக்க வாய்ப்புள்ளதாக கூறினார்.